ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாத் அண்ட் சுவை கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, பால் பவுடர் சேர்த்து மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மைசூர் பாக் செய்ய தேவையான பொருட்கள்: கடல மாவு 150 கிராம், சர்க்கரை 1/4 கிலோ, 1/4 லிட்டர் நெய், பால் பவுடர் 150 கிராம், தண்ணிக்கு பதிலாக பால் சேர்க்க போகிறோம். சரி, வாங்க இப்போ செய்யலாம். இப்போ மாவை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு மாவை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மாவு கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக வறுத்து வச்சுக்கலாம். வறுத்த மாவை இப்போது ஜலிச்சு வச்சுக்கலாம். இதில் குட்டி குட்டியாக கட்டி இருக்கிறதெல்லாம் அதிலே கரைஞ்சி வெளியில் வந்துடும். நல்ல மாவாக இருக்கும், கட்டியே இருக்காது அப்படி பண்ணிங்கன்னா. ஜெலிச்சதுக்கப்புறம் பால் பவுடரை சேர்த்திக்கலாம். இதில் நெய் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மிக்சரில் நல்லா நெய் ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. விஸ்கு வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற நெய்யை நல்லா உருக்கி வச்சுக்கோங்க. நம்ம செய்கிற பாத்திரத்தை வச்சுட்டு அது பக்கத்துலேயே சூடு பண்ணி வச்சுக்கோங்க. நெய் உருக்கிறதுக்கு தனியாக நம்ம சூடு பண்ணி வச்சுருக்குறோம். பாருங்கள், சிம்மில் வச்சுருக்குறோம். அது அப்படியே இருக்கட்டும். 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப்பு, இன்னொரு 1/2 கப்பு. அரை கப் அளவுக்கு பால் ஊற்றுக்கும். பாகு இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவை போட்டுக்கலாம். நெய்யில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. சூடு பண்ணி வச்சிருக்கிற நெய்யை அப்பப்போ எடுத்து ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நுரைச்சி வரணும். நெய் ஊற்றும் போது இந்த மாதிரி நுரைச்சி வர மாதிரி சூடாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் மைசூர் பாக். இந்த மைசூர் பாக்கில் நெய் எல்லாம் அப்படியே திரும்ப அதுவாக அப்சர்வ் பண்ணிக்கணும். திரும்ப அந்த நெய் முடிகிற வரைக்கும் போட்டு கிளறி விட்டுக்கலாம். நெய் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. திரும்ப நெய் ஊற்றுங்க. இப்போ நம்ம மைசூர் பாக் பதத்துக்கு வர ஆரம்பிக்குது பாருங்கள். நீங்களே செய்யும் போதே பயப்படாமல் செய்யலாம். அழகாக பாருங்கள், இப்போ கடையில் ஒட்டாமல் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அது அப்படியே ட்ரேயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நேரத்தில். ரெண்டு மணி நேரம் ட்ரேயில் போட்டு ஆற விடுங்க.